1 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி, நல்ல தண்ணீர் வசதியோட தார் ரோடு ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்கிற இந்த 1 ஏக்கருங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம வந்துடலாங்க. இந்த லேண்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன லெவலில் பக்காவாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மாடு வளர்த்திட்ருக்காங்க, தீவன புல் போட்டிருக்காங்க. மாடு கட்டுறதுக்காக ஒரு மாட்டு கொட்டகை ஒன்று இருக்குங்க. அதிகபட்சமாக ஒரு 5 மாடு வரைக்கும் கட்டிக்கலாங்க. மாட்டுக்கான தீவனம், வர தீவனமெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 1 ஏக்கருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 4 வகையான பயிர்கள் போட்டிருக்காங்க. இது வந்து தட்டைப்பயிருங்க. ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இதுக்கு தண்ணி பாயுதுங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தட்டைப்பயிர் பொறித்து சந்தைக்கு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து தீவன பயிருங்க. மாட்டுக்கு தேவையான ஆனப்பில்லுன்னு சொல்லுவாங்க, அது வளர்த்துறாங்க. தண்ணி வசதி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குங்க. 1 ஏக்கரா ஃபுல்லாமே சின்ன கேப்பு கூட இல்லாமல் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 4 வகையான பயிர்கள் போட்டிருக்காங்க. 1 ஏக்கரா ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டிருக்காங்க. இந்த தட்டைப்பயிர் செடியை தாண்டின உடனே தக்காளி போட்டிருக்காங்க. இதோட தட்டைப்பயிர் முடிஞ்சுங்க. இது தக்காளி ஆரம்பிக்குது. இதுவுமே இப்போ ரொம்ப நல்லா விலைக்கு போயிட்டுருக்குங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. எல்லா வகையான விவசாய பயிர்களும் வரக்கூடிய செம்மண் பூமிங்க. தக்காளி எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜுங்க. இன்னும் நல்லா காய்க்கவே ஆரம்பிக்கலிங்க. இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இது வந்து அடர் சோளமாக போட்டிருக்காங்க. இதுவும் வந்து மாட்டு தீவனத்துக்காக தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 1 ஏக்கராகவே பார்த்தீங்கன்னா 4 பிரித்து 4 வகையான பயிர்கள் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல முறையில் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. அது போக தண்ணி வசதியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற கிணறு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க. இதுக்குள்ளே இருக்க 1 ஏக்கர் லேண்டுக்கு இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்குங்க. சொட்டு நீர் பாசனம் மூலமாக எல்லாமே பாஞ்சிட்ருக்கறனால தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க. தண்ணி எக்ஸஸாகவே இருக்குங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழிலாளர்கள்லாம் அதிகமாக அந்த வழியாக போகக்கூடிய இடத்துல தான் இந்த அமைஞ்சிருக்கறனால இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த லேண்ட் வாங்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு வந்து தண்ணி கிணறு இருக்காது, வெறும் எம்டி லேண்டு தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம போர் போட்டால் தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி வசதியோட விவசாயம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் விவசாயம் பண்ணலாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போகணுன்னாலும் இதுக்கு செட் ஆகுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் ஃபார்ம் ஹவுஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தோப்பு போடணுன்னாலும் அதுக்கும் இந்த லேண்ட் செட் ஆகுங்க. தோப்பு போட்டு உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட அதுக்கும் இந்த லேண்ட் செட் ஆகுங்க. ஸோ எல்லா வகையான பர்பஸ்க்கும் ஏற்ற ஒரு லேண்டுங்க. இந்த லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் இது போக வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுதா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு, விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க. குடிமங்கலம் ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த எல்லா வசதிகளும் சேர்த்து 1 ஏக்கர் 50 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.